திருப்பதியில் காதலனை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய காதலியின் குடும்பத்தினர் இளம்பெண்ணை இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் ஏலூரு மாவட்டம் காணுகொல்லு கிராமத்தை சேர்ந்த சாயித் என்பவரும் அதே ஊரை சேர்ந்த சாய் துர்கா என்பவரும் கடந்த 8 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இதில் சாய் துர்கா அஞ்சல் ஊழியராக பணியாற்றி வருகிறார். ஆனால் சாயித் வேலை இல்லாமல் இருக்கிறார். இந்த நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். ஆனால் பையனுக்கு வேலை இல்லை என்பதால் பெண்ணின் பெற்றோர் அவர்களின் காதலை ஏற்கவில்லை. இதனால் இருவரும் ஏலூருவில் உள்ள அம்மன் கோவிலில் கடந்த 29ஆம் தேதி வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பின் இருவரும் தங்களுக்கு சாய் துர்கா குடும்பத்தினரால் ஆபத்து இருப்பதாக முன்கூட்டியே போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து அவர்களின் குடும்பத்தினரை காவல் நிலையத்திற்கு அழைத்த போலீசார் அவர்களிடம் புதுமண தம்பதிகளுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்று அறிவுரை கூறி எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர். இனிமேல் தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று நிம்மதியாக இருந்த தம்பதியர் தங்களின் திருமண புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனை கண்ட பெண்ணின் பெற்றோர் ஆவேசம் அடைந்து கணுகொல்லு கிராமத்தில் இருந்து ரமணக்கப்பேட்டைக்கு வந்தனர். அங்கு சாய்சந்தை பார்த்த அவர்கள் ஆத்திரத்தில் அவரை இழுத்து சென்று மின்கம்பத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கினர். இந்த சம்பவத்தில் சாய்சந்த் பலத்த காயமடைந்தார். பின்னர் பெண்ணின் பெற்றோர் சாய் துர்காவை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி அங்கிருந்து அழைத்து சென்றனர். அவர்களிடமிருந்து தப்பிய சாய்சந்த் இந்த சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளித்தார். இதன்படி முசுனூரு எஸ்ஐ சிரஞ்சீவி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். போலீசாரின் அஜாக்கிரதை காரணமாகவே புதுமண தம்பதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.